வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மகாக்கு எல்லாமே வந்து தெரிஞ்சு, சிலம்பம் குச்சியை வந்து சூப்பரா வந்து மாத்தி வைக்கிறாங்க. மிஸ் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் கண்டினியூவா ஆதரவு வந்துட்டாங்க. இந்த வாட்டி நான் யாருங்கிற விஷயத்த வந்து பொறுத்திருந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மேலேங்க இவ்வளோ கோவமாக இருக்கீங்கன்னு மகா வந்து கேட்குறாங்க திருக்கிட்ட. எல்லாம் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்த கேளுங்க, நம்மளை ஏமாத்துறதுக்காக எல்லாத்தையும் மாற்றி மாற்றி செயல்பாடு வந்து செய்வாங்க. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. அவரை பற்றி எனக்கு ஆரம்பத்துலேருந்தே தெரியும். பக்கத்து வீட்டுக்காரங்க எனக்கு நல்ல பழக்கம் இருக்குது. எனக்கு அண்ணன் போல் அவர். எல்லாரையும் நம்பாத. நம்பினேன்னு வச்சுக்கேன் ஏமாத்திடுவாங்க. சில பேரை பார்த்தாலே எனக்கு எடை போட தெரியும். நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருன்னு சொல்லிட்டு, இந்த போட்டி தானே, நான் யாருன்னு காட்டுறேன். எனக்கு பின்னாடியிலேருந்து செயல்படுறவங்க யாராக இருந்தாலும் பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, எதுக்காக கர்ணாவும் இவங்களும் இந்த அளவுக்கு வந்து சண்டை போடுறாங்க ஒன்றும் புரியலையே. என்னோட சொந்த அண்ணன் போல தான் அவர். ஆனால் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த குச்சியை 2 பேரும் கையில் வச்சுருக்காங்க. அந்த இடத்துல கௌதமும் கவிதாவும் ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்சதெல்லாம் நடக்க போகுது. யார் ஜெயித்தாலும் நமக்கு சந்தோஷம்தான். பரவாயில்ல, பார்த்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு திரு எந்திரிக்கவே முடியாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அவரை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் நானும் கேள்விப்பட்டேன். திரு சாஃப்டான ஆள். ஆனால் அந்த பக்கம் ஆப்பனண்ட் அப்படியெல்லாம் கிடையாது. இறங்கினாலே மாஸ் தான் அப்படின்னு கௌதம் வந்து மனசில் வந்து நினச்சிட்டு இருக்காங்க. ரொம்பவே ஆர்வமாக இருக்குடா. யாருடா வந்து ஜெயிக்க போகிறீங்க, யாருடா வீழ போகிறீங்க அப்படின்னு அந்த இடத்துல கேவலமாக கௌதம் வந்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் செம்மையாக வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறப்ப ஏதோ ஒரு விஷயம் தப்பாகவே தோணுது அந்த இடத்துல. நம்ம மகாவுக்கு என்னது இப்படியெல்லாம் நமக்கு தோணாதே அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்கள யாரோ ஒருத்தவங்க அழைக்கிறாங்க. இங்கே வாமா, உன்கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்லணும்னு மகா கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஒரு அம்மன் வந்து, என்னம்மா சொல்கிறீங்க, என்ன விஷயம், நான் சொல்கிறத மட்டும் கேளு தாயே, எதுவும் பேசாத, நல்லா யோசிச்சு பாரு. அவங்க 2 பேருமே இப்போ இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காங்க. அதுவும் அவங்க கையில் வச்சிருக்கிற பொருள்னால அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு தண்ணி கொடுத்து உதவி இருக்க தாயே, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லி தான் ஆகணுங்கிற மாதிரி சொல்லிட்டு அடுத்த செகண்டே மறைஞ்சு போகிறாங்க. டக்குன்னு பார்த்தா என்ன பண்ணுறதுன்னு தெரில. அந்த அம்மா இங்கே தானே இருந்தாங்க, என்ன நடக்குது இங்கே ஒன்றும் புரியலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்க. அந்த விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குது போல இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப, ஏய் பாரேன், மகா வந்து லைட்டாக பாட்டமாக இருக்கா, என்ன ஏதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு கர்ணாவோட மனைவியும் தோழரும் அங்கே வந்து போகிறாங்க. போயிட்டு என்ன ஆச்சு, ஏன் இப்படி பாட்டமாக இருக்கீங்கன்னு சொல்லலான் இருக்கிறப்ப நம்ம கர்ணாவோட மனைவியை ஒருத்தவங்க வந்து அழைக்கிறாங்க. முக்கியமான விஷயம், நீ வா, உங்ககிட்ட இப்போ பேசியே ஆகணும்னு சொல்லிட்டு போகும்போது அவங்க தோழர் மட்டும்தான் நிற்கிறாங்க. என்னக்கா, என்ன பிரச்சனை, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். இந்த பொண்ணை தான் வந்து தூக்கிட்டு வர சொன்னாங்க. கடைசியில் இந்த பொண்ணு வேற இப்படி ஒரு பிரச்சனையில் இருக்காளே, பார்க்குறதுக்கு கஷ்டமாக இருக்குது. இல்லை, நான் ஒன்று சொல்லுவேன், நீங்கள் தான் எனக்கு வந்து உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப, என்கிட்ட சரி கேளுங்க அப்படின்னு அந்த இடத்துல அவரோட தோழரும் வந்து பேசினோன்னே, இது மாதிரி ஒரு விஷயம் வந்து ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகுது. 2 பேரும் போட்டி போடுறது சரியில்லை. என்னக்கா, நீங்கள் சொன்னாலும் நான் சொன்னாலும் எதுவுமே வந்து யாரும் கேட்க போகிறதில்ல. அப்படி இருக்கும்போது ஏன் மனசுக்கு வந்து கஷ்டமாக இருக்குது. யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வந்து ஜெயிப்பாங்க. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஜெயிக்கிறது வெற்றி தோல்வியை பற்றி நம்ம இங்கே யோசிக்கலை. வேறு ஏதோ பிரச்சனை இருக்குது. யாரோ ஒருத்தவங்க ஏதோ சதி செஞ்சுருக்காங்க, அதுவும் இந்த குச்சியில். எனக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதே மாதிரி 2 குச்சியை வந்து ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரிக்கா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த வந்து சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப தூரமாக வந்து குச்சி எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாங்க. நம்ம பாண்டிதோரம் மாட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாப்புல. அந்த நேரம்னு பார்த்து, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்லும்போது, இருங்க உங்களுக்கு நான் சில பல விஷயத்த வந்து நேரில் வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ 2 பேர் வந்து அங்கே பண்ண சதி திட்டத்தை அப்படியே வந்து வாய் வார்த்தையாக சொல்லி முடிக்கிறாங்க. இப்போ புரியுதா, என்னமோ ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு நினச்சேன். இப்படியெல்லாம் வந்து ஆட்டத்தில் வந்து இறங்கியிருக்காங்க. கொஞ்சம் நேரத்தில் வந்து 2 பேரும் விடாமல் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தால் தண்ணி கொடுக்கறதுக்கான நேரம் இருக்கும். அப்போன்னு பார்த்து இதை மாற்றி வச்சிடுறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தெருக்கிட்ட இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து ஓரமாக வச்சுட்டு இதை வந்து மாற்றி வச்சுருங்க. இதை விட்டால் வேறு வழியே இல்லைன்னு 2 பேரும் அருமையாக வந்து யோசிச்சுட்ருக்காங்க. இப்படியே வந்து 2 பேரும் விடாபடியாக நின்னா யாராவது ஒருத்தருக்கு வந்து பிரச்சனையாயிட போகுதுங்கிற மாதிரி வேறு லெவலில் வந்து யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க 2 பேரும் அப்பன்னு பார்த்து, சரியா பிரேக் டைம் அப்படின்னு சொல்லும்போது 2 பேரோட குச்சியும் அப்படியே ஏர்லேயே வந்து பறக்குது. அச்சச்சோ, இது யார் மேலேயாவது பட்டுட்டா என்ன பண்ணுறதுன்னு கௌதம் மாட்டுக்கு தள்ளி நிற்கிறாங்க.
இந்த பக்கம் கவிதாவும் தள்ளி நிற்கிறாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு இதை நம்ம பாண்டி வந்து பிடிச்சிடுறாங்க. இன்னொரு இதை நம்ம மகா வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு ஒரு இடத்துல வந்து வைக்கிறாங்க. என்னது இவங்க 2 பேரும் பிடிச்சிட்டாங்க. தெரிஞ்சு பிடிச்ச மாதிரியே இருக்கே. கடவுளே! யாருக்கும் எதுவும் நடக்கல. அது வரைக்கும் சந்தோஷம் தான். மச்சான் எப்படி மச்சான் இருக்க? நல்லா இருக்கியா? முதல்ல தண்ணி குடி. அப்புறம் எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காரு பாண்டித்துரை. ஒரு பக்கம் மகா மாட்டுக்கும் இந்த பக்கம் நின்று திருக்கு தேவையானது எல்லாத்தையும் வந்து உதவி வந்து செய்கிறாங்க. 2 பேரும் வந்து அவங்க நினச்சி வந்த காரியத்தை வந்து செம்மையாக வந்து மாஸ் பண்ணிட்டாங்க. அந்த குச்சியை தனியாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. வேற ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி நான் யாருன்னு காட்டுறேன். சரி அதையும் தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப நம்ம திருக்குமரனுக்கு இவ்வளோ நேரம் வந்து யூஸ் பண்ண குச்சிங்கிறது வேற, இப்போ பயன்படுத்துறது குச்சிங்கிறது வேறன்னு தெளிவாக தெரியுது. என்ன பிரச்சனைன்னு தெரியலையே. அப்பன்னு பார்த்து மகா கிட்ட வந்து கேட்குறாங்க. மகா, என்னம்மா மாற்றி வச்சிருக்க போல இருக்கே. நான் எவ்வளோ பெரிய ஆட்டக்காரன் தெரியுமா? சின்னதாக ஒரு விஷயம் நடந்தால் கூட எனக்கு தெரியும். கரெக்டு தாங்க, நீங்கள் சொன்ன விஷயம் எல்லாம் உண்மை தான். ஆனால் உங்களோடது மட்டும் மாறலை, அவரோடதும் சேர்ந்து தான் நாங்கள் மாற்றி வச்சுருக்கோம். என்ன ஆச்சு? நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மளோட பகை பின்னாடியே துரத்திக்கிட்டு வருது அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஒன்றும் புரியல. என்ன இது எல்லாத்துக்கும் அவன் தான் காரணமா? நான் அப்புறமேட்டு சொல்கிறேங்க. இப்போதைக்கு விளாடுங்கன்னு சொன்னோன்னே, மகா சொல்லலான்னு வரத்துக்குள்ளேயே பெல் அடிச்சிடுறாங்க. அடுத்த ரவுண்டு வந்து செயல்பாடு வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு பக்கம் அப்பாடா நம்ம கையில் இனிமேட்டுக்கு நல்ல விதமாக வந்து நடத்தி வச்சாச்சு சிஸ்டர். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதில் என்ன ஒன்றுனா, நம்ம மகா வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க. இதே போல தான் 2ம் வந்து ரெடி பண்ணி கொண்டு வான்னு சொன்னோன்னே, பாண்டித்துரையும் அதே போல தான் 2ம் எடுத்துகிட்டு வந்திருக்கனால தூரத்துலேருந்து பார்க்குற 2 வில்லன்களுக்கும் ஒன்றுமே புரியல. சரி இன்னைக்கு எப்படி இருந்தாலும் நமக்கு செமையான விஷயந்தான் காத்துக்கிட்டு இருக்குங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. நீ மட்டும் இல்லைனா எனக்கு இது மாதிரிலாம் ஒரு விஷயம் செஞ்சுருக்க கூட தோணாது. நீங்கள் தான் அப்படியே ஒரு குச்சி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பின்னாடி யார் இருக்கா சிஸ்டர்? தெரியல. எங்களை சுற்றி ஏகப்பட்ட பேர் வந்து வில்லனுங்க வந்து இருக்காங்க. அது இந்த ஊருக்கு வரத்துக்கு முன்னாடியே இருந்துச்சுன்னு நம்ம மகா வந்து பாண்டித்துரைக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்களா? அப்போனா இந்த எங்ககிட்டயும் வந்து ஏகப்பட்ட இது மாதிரி பிரச்சனைகளும் எங்களை சுற்றியும் வந்து இருக்குன்னு இந்த பக்கம் பாண்டித்துரையும் சொல்லிகிட்டு இருக்காங்க. மகாவும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போனா யார் யாருக்காக இதை செயல்பாடு செஞ்சுருக்காங்கன்னு தெரியலையே. ஆனால் ஒன்று நல்லாவே தெரியுது. அந்த பைக் சமாச்சாரத்தையும் இந்த பக்கம் கார் சமாச்சாரத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. நிச்சயம் திருக்குமரன் எக்காலத்திலையும் இது மாதிரிலாம் மோசமாலாம் நடந்துக்கவே மாட்டார். ஏன் மச்சான் கூட தான் இது மாதிரிலாம் நடந்துக்க வாய்ப்பே இல்லை. அதான் சொல்கிறேன்ல, இவங்க 2 பேரையும் இது மாதிரி வட்டத்துக்குள்ளே நிற்க வைக்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் வந்து செயல்பாடு வந்து பண்ணணும் தான் இவங்கள விட வெளியில் ஆர்வமாக சில பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னோன்னா கவிதாவை பார்த்து முறைக்கிறாங்க. அந்த இடத்துல சிஸ்டர் யாரையோ பார்த்து முறைக்கிறீங்க, உண்மையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? ஆமாம், நான் யூகிச்சது கரெக்டாக இருந்தால் கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்கிறேன். இது உங்கள் இது இல்லை, என்னோடய சைட்லேருந்து தான், திருக்குமரன் சைட்லேருந்து தான் தப்பு நடந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. என்ன சிஸ்டர் சொல்கிறீங்க? யார் அவங்க அப்படின்னு சொல்கிறப்ப தான் கவிதாவை பற்றி சொல்கிறாங்க. அவங்க ரொம்ப ஆர்வமாக பார்க்குறாங்களே, அவங்க திருக்குமரனோட அத்தை. அப்புறம் என்ன? அப்படி என்ன இருக்கும்போது நீங்கள் எதுக்கு அவங்க மேலே சந்தேகப்படுறீங்கன்னு பாண்டித்துரை கேட்குறப்ப நடந்ததெல்லாம் சொல்லும்போது, நான் ஏற்கனவே அவங்கக்கிட்டேருந்து 3 வாட்டி வந்து காப்பாற்றிருக்கேன். இப்பயும் இவங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணியிருக்காங்க. பழியை தூக்கி கருணா மேலே போட்டுடலாம் தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. ஆடா பாவீங்களா, பார்க்குறதுக்கு வந்து டிப்டாப்பாக வந்து இருக்காங்க. ஆனால் செய்கிறதெல்லாம் இப்படி செய்கிறாங்களா? நல்ல வேலை சிஸ்டர், நம்ம 2 பேரும் கூட்டணி போட்டோம், இல்லாட்டி என்ன ஆயிருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க.